ஸ்ரீராம் என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவங்க அம்மாவோட கிட்னியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 15 வருஷமாக வீட்டுக்காரன் பூ போல் பார்த்துக்கிட்டாரு. அந்த அம்மாவும் தன்னோட உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இருக்கும் 50 55 ஏஜ் இருக்கலாம். பேங்க் மேனேஜர் வேறு அந்த அம்மா. ரொம்ப நல்லா 15 வருஷமாக ரன் பண்ணிட்டாங்க. பேரம்பேத்தி எடுத்தாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் காலைல 3 மணி 4 மணிக்கெலாம் கோயிலுக்கு போகிற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. இது கொஞ்சம் ரிட்டையர் 5 வருஷம் இருந்தால் கூட விஆர்எஸ் வாங்கிட்டாங்க. என்ன ஹெல்த்து பிரச்சனை இருக்குங்கிறதுனால வீட்டில் இருக்கிறனால 2 பேரும் காலையில் ஏஞ்சி 4 மணிக்கு ஏஞ்சி கோயிலுக்கு போகிறது குளிரில். அதே மாதிரி சாயந்தரம் போகும்போது அந்த குளிரில் மார்கழி மாத குளிரில் அங்கேயே உட்காந்து கிடக்கிறது. இது மாதிரி போயிட்டுருக்கும்போது அந்த மார்கழி மாத பனி அந்த பொண்ணுக்கு ஒத்துக்கல போல் இருக்குது. அது ஃபுல்லாக சளி, நெஞ்சு சளி, உடம்பு சளி நல்லா ஏறி போயிருக்கு. இந்த சமயத்தில் திருப்பதி போகிற பிளான். அப்போ ரொம்ப சளி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் அட்மிட் ஆகிடுங்க, இந்த சளியெல்லாம் எடுக்கணும், ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு சொன்னோம். இல்லை நான் திருப்பதி போயிட்டு ஏற்கனவே நாங்கள் வேண்டுதல் இருக்குது, திருப்பதி போயிட்டு திருப்பி வந்தவொடனே நான் ஜாயின் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டாப்புல. ட்ரெயினில் ஏறுற வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்குறாங்க. ட்ரெயின் ஏறி 2-3 ஹவர்ஸ் கழித்து என்ன பார்த்திங்க, இந்த சளி அடைச்சிக்கிட்டு நெஞ்சு மேலே அப்படியே இதாகி போய் அந்த ப்ரீத் பண்ண முடியாமல் காற்று ஆக்சிஜன் மூளைக்கு போக முடியாத அளவுக்கு பிரச்சனை கொடுத்துருச்சு. இந்த சளி கொடுத்து ஸ்பாட் அவுட்டு ட்ரெயினில். இந்த செத்து போனது இந்த கிட்னி பிரச்சனை செத்து போயிருந்தால் கூட ஒரு பெரிய ஒரு துக்கமாக இருந்திருக்காது. சில்லற விஷயந்தான். அந்த சளி ஓவராக போய் நெஞ்சு அடைச்சி தலைக்கு ஆக்சிஜன் சேர முடியாத அளவுக்கு பிரச்சனையாகி சின்ன விஷயத்துக்கு உயிர் பலி. இது போகிற உயிரை நம்ம நிறுத்த முடியாது, அவ்வளோதான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கான ரீசன் ரொம்ப சாதாரண விஷயமாயிடுது. எதுக்கு சொல்கிறேன்னா, சாமி எந்த சாமியை நம்மளை உடம்பு வருத்திக்கிட்டு நம்மளை கஷ்டப்பட்டு நம்மளை செய்ய சொல்ல. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி போனப்போ எங்களுக்கு தரிசனம் இல்லாமல் திரும்பி வர சுச்சுவேஷன், அந்தளவுக்கு கூட்டம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ இனிமேல் என்னால் வர முடியாது, மன்னிச்சிக்கன்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னா, நம்ம உடம்பையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாமும் நம்ம 25 வயசு பசங்க செய்கிறத போய் பொண்ணுங்க செய்கிறது நம்ம இப்போலாம் செய்ய முடியாதுங்கும்போது நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. சில விஷயங்களில் எந்த சாமியும் 4 மணிக்கு குளிரில் குளிச்சுட்டு கோயிலில் உட்காருன்னு சொல்ல போகிறதில்ல. திருப்பதியில் போய் அந்த க்யூவில் 2 நாள் நின்று தரிசனம் பண்ணுன்னு சொல்ல போகிறதில்ல. அதனால் இதுவுமே நம்ம மனசு சம்மந்தப்பட்டது தான். வீட்டிலே உட்காந்து மனமுருக வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாலே போதுங்க. பெருசாக போய் நம்ம கஷ்டப்படுத்தி நம்ம உடம்ப அது முடியாமல் போயிட்டா யார் பார்க்குறது? அது கொடுக்குற விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கோசம் அந்த பொண்ணு உயிர் விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அது உண்மையில் எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. அது நானும் எங்கள் வீட்டுக்காரன் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன், சரி நம்ம வேறு ஏதாவது பிரச்சனையில் சேர்த்துருந்தா கூட தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோயிலுக்கு போனப்போ நிறைய பேர் எனக்கே சொன்னாங்க, என்ன இவங்க காலையில் சாயந்தரம் 2 பேரும் இங்கே ஊந்து கிடக்குறாங்க, அந்த பொண்ணை பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் பொண்ணு மாதிரியே தெரியலையே, இவ்வளோ இப்படி உட்காருது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பேன். அந்த பொண்ணு நல்லா ஒரு ஹெல்தி லைஃப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதுக்கான மருந்துகள், அந்த டயாலிசிஸ் ஆகி அப்புறம் கிட்னி மாற்றினதுனால அது எப்போவுமே அவங்களுக்குலாம் மருந்துங்க இருக்கும். அதனால் அந்த மருந்துகள் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், எல்லா ப்ரிகாஷனும் இருந்து கூட இந்த ஒரு விஷயத்தினால அப்படி ஆகிப்போச்சு.